ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டியோட வீக்லி ரேஞ்சு எப்படி இருந்தது, அப்புறம் நாளைக்கு மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும், நெக்ஸ்ட் லெவல் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அப்போ தான் நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இது வரைக்கும் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நிஃப்டி க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 24,600 வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ நம்ம வந்து வீக்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து நம்ம கொடுத்துருந்தோம், ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் ஸோ சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 24,520 அப்படிங்கிறது நம்ம வந்து சப்போர்ட் ஜோனாக வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24,880 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக வந்து கொடுத்துருந்தோம், ஓகேங்களா. ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து 2 டேஸாக வந்து நல்ல ஒரு கன்சால்டேஷன் போட்டு ஒரு நல்ல லோ வந்து எக்ஸாக்டாக வந்து நம்ம லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 24,900 அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு குரூசியல் லெவலாக வந்து இருக்கும். ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து 24,600 அபவ் இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு பை மூமெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட் வந்து ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துருவோம். ஓகே, ஆக்டிவ் கான்ட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 6 கான்ட்ராக்ட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 6 கான்ட்ராக்ட்ஸில் நமக்கு வந்து என்னென்ன கான்ட்ராக்ட்ஸ் வந்து ஃபைல் ஆகிருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும், ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 24,610 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 24,600 கால் அண்ட் 24,600 புட்டு நமக்கு ஸ்டாடெல்லாம் வந்து அமைஞ்சிருக்குது, ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே வந்து கால் அண்ட் புட் வந்து ரைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்ட்ராங்கிள் வந்து எடுத்துக்கிட்டோம்னா 24,700 அப்படிங்கிறதும் 24,500 அப்படிங்கிறதும் இருக்குது கால் அண்ட் புட்டு, ஓகேங்களா. ஸோ இது வந்து ஸ்டாடல் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஸ்ட்ரைக் வந்து ஷார்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாடல். ஸோ ஒரு ஓடிஎம் கால் ஆப்ஷன் அண்ட் ஓடிஎம் புட் ஆப்ஷன் வந்து செல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கிளாக இருக்குது. ஓகே, ஸோ ஆக்டிவ் கான்ட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 24,600 அபவ் இருந்ததுன்னா அப் டு 700 வரைக்கும், 24,600 பிலோ இருந்ததுன்னா அப் டு 24,500 அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் ஆல்ரெடி வந்து எடுத்துருச்சு. ஸோ அதனால வந்து மறுபடியும் வந்து 24,500 அப்படிங்கிறது வருமா அப்படிங்கிறது கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான். ஸோ நம்ம சப்போர்ட் லெவல்ல இருந்து மார்க்கெட் வந்து பை ஆகிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து 24,700 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும். ஸோ மறுபடியும் கீழே வந்தாலுமே மறுபடியும் வந்து பை ஆக தான் பார்க்கும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்து இருக்கும். ஸோ நாளைக்கு வந்து எதுவாக இருந்தாலுமே ஒரு டிசைட் பண்ணிக்கோங்க கிளியராக, ஓகே. ஸோ நான் இன்னும் 2 டேஸ் தான் இருக்குது எக்ஸ்பைரிக்கு. ஸோ நாளைக்கு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கன்சல்டேஷன் போட்டு நாளைக்கு மறுநாள் வந்து நல்ல ஒரு அப் மூமெண்ட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் 24,600 கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 100 அபவ், ஓகே. ஸோ 100 rupees அபவ் வந்து சஸ்டைன் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு அப் மூமெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ இதுதான் மார்க்கெட்டோட என்னோட வியூ, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து சப்போர்ட் லெவல்ல இருந்து ரெசிஸ்டன்ஸ் நோக்கி வந்து மார்க்கெட் வந்து டிராவல் ஆகிட்டு இருக்கு, ஓகேங்களா. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஹேவ் எ நைஸ் டே.